அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானை திடீரென அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் எடுத்திருப்பது தொடர்பில் நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை எங்கே நடத்துவது என்பது தொடர்பிலும் தற்போது மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஈரானின் உடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்குள் பயங்கர கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக சீனா மிக முக்கியமான ஒரு நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானுக்கு அண்மையாக பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய அளவில் இராணுவ குவிப்பை செய்த அமெரிக்க இராணுவம் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பல்கள், நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோவினுடைய போர் விமானங்கள், ஸ்டேலினுடைய போர் விமானங்கள் என ஆயிரக்கணக்கான போர் விமானங்களும் நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்களும் தயார் நிலையில் இருந்த போதிலும் கூட ஈரானின் பதிலடி தொடர்பாக இவர்கள் தாக்குதல் நடத்திய பின்னர் ஈரான் கொடுக்க போகும் பதிலடி தொடர்பாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அச்சம் தற்போது பேச்சுவார்த்தையை நோக்கி தள்ளி இருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை அமெரிக்காவை முதலில் வழங்கியிருந்தார்கள். ஏனெனில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்ட இறுதி தருணத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை ட்ரம்ப் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ஓமானில் இடம்பெறும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் நடைபெறும் என்ற தகவல் தான் முதற்கட்டமாக வெளியாக இருந்தது. அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவதான அறிவிப்புகளும் நேற்றைய தினம் வெளியாக இருந்தன. ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியன் மற்றும் முக்கியஸ்தர்கள் அப்பாஸ் அரக்ஷி துருக்கிக்கு செல்வதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் இறுதி நேரத்தில் துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்றும் ஓமானில் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளலாம் என்றும் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி திடீர் திருப்பம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், எவ்வளவுதான் ஈரானுக்கு ஆதரவாக, காசாவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி பேசினாலும் கூட துருக்கி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு இடத்தை அனைத்து இடங்களிலும் அவர்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் பேசுவார்கள், மறுபுறம் ரஷ்யாவுடனும் தொடர்புகளை மேற்கொள்வார்கள், இஸ்ரேலை ஆதரித்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவார்கள், துருக்கியிலிருந்து செல்லக்கூடிய எந்த ஒரு எரிவாயுவையோ எந்த பொருட்களையும் நிறுத்த மாட்டார்கள். அவ்வாறு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய லாபத்தை மட்டும் வைத்து காய் நகர்த்தக்கூடிய துருக்கி அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கமான கூட்டாளி. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட துருக்கியின் அதிபர் எர்டோகன் ஈரானுக்கு சென்று அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அயதுல்லா அல் கமேனி எர்டோகனை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டார். ஏனெனில் அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடு, அமெரிக்காவுடன் நட்புறவை பாராட்டி கொண்டு ஈரான் அந்த நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்த சூழ்நிலையில் துருக்கியின் முகத்தில் அறைந்ததை போல ஈரான் துருக்கியில் பேச்சுவார்த்தை கிடையாது, துருக்கி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரப்போவதில்லை, ஓமானில் பேசுவோம் என்று திடீர் திருப்பத்தை சுப்ரீம் லீடர் ஏற்படுத்தியிருந்தார். ஓமான் என்பது ஈரானுக்கு ஒரு நட்பு நாடு, அதே போல் அமெரிக்காவுக்கு நட்பு நாடு. கடந்த பேச்சுவார்த்தைகள் கூட 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் இதற்கு முன்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது தொடர்பில் நடைபெற்று வந்தன. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமானிலும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இத்தாலியிலும் நடைபெற்று வந்த சூழ்நிலையிலும் அந்த பேச்சுவார்த்தைகள் இறுதியில் எந்த விதமான ஒரு முடிவுமின்றி தோல்வியில் முடிவடைந்தது. அதாவது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே அமெரிக்கா திடீரென ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் இஸ்ரேல் போரின் 12வது நாளில் அமெரிக்கா தாக்கியதன் பின்னர் ஈரான் முற்றுமுழுதாக பேச்சுவார்த்தைகளை முறித்து கொண்டார்கள். ஏனெனில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்பின் மீதே தாக்குதல் நடத்துவது நிச்சயமாக சமாதான வழியை ஏற்படுத்தாது என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியது மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தைகளை முற்றாக விலகுவதான அறிவிப்பும் ஈரானுடைய சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மீண்டும் ஓமானில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறப் போகின்றது. இந்த பேச்சுவார்த்தை தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஏற்படுமா இல்லையா என்ற முடிவை உலகுக்கு தெரிவிக்கப் போகின்றது.
ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை உலக போரியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள், கெப்பசோனிக் ஏவுகணை திட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேலும் இந்த விடயத்தை கட்டாயம் பேச வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தை செல்வதற்கு முன்பாகவே அப்பாஸ் அரக்ஷி செய்தியாளர்களிடம் கூறுகின்றார்கள், ஈரானின் ஏவுகணை திட்டம் என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கிடையாது. ஈரானின் உடைய பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணை மேம்பாடு என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கிடையாது. ஆனால் அணுசக்தி திட்டங்கள் குறித்தும் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்பது குறித்தும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தைகள் அமையும் என்று ஒரு விடயத்தை அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அமெரிக்காவினுடைய அறிவிப்பிலும் ஈரானினுடைய அறிவிப்பிலும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தாங்கள் பேசப்போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்கா பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம், ஈரானின் கெப்பசோனிக் ஏவுகணை திட்டம், அணுசக்தி சார்ந்த விடயங்கள் குறித்து பேசுவதாக குறிப்பிடுகின்றார்கள். எனவே நாளைய பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. ஆனால் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அது ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஈரான் அமெரிக்க போர் என்பது வெறுமனே ஈரானில் மட்டும், மத்திய கிழக்கில் மட்டும் எதிரொலிக்கப் போவதில்லை. இந்த போர் ஈரானை கடந்து, அமெரிக்காவை கடந்து, மத்திய கிழக்கை கடந்து ஒட்டுமொத்த உலக அரசியலிலும் உலக பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது. உலகின் கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு மனிதன் கூட இந்த பொருளாதார நெருக்கடியால் எண்ணெய் விலைகள் நிச்சயமாக உயரும், கச்சா எண்ணெயின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடையும், கப்பல் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடையும். இதனால் பொருட்கள் சேவைகளின் உடைய வரி மிகப்பெரிய அளவில் உயர்ந்து மிக கடுமையான ஒரு சிக்கலை உலகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நாளைய தினம் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதேபோல் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் துருக்கியில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், கத்தார், எகிப்து, துருக்கியினுடைய நாட்டினுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்பார்கள் என்ற விடயம் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனெனில் இவர்களெல்லாம் அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளைகள், அமெரிக்காவினுடைய அடிமைகள். எனவே தங்களுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அடிமைகளை எல்லாம் அழைத்து வந்து ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் என்ற அமெரிக்காவின் எண்ணத்திலும் ஈரான் மண்ணை தூவி இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை என்பது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனை. இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியாவோ, பாகிஸ்தானோ, கத்தாரோ, எகிப்தோ, துருக்கியோ கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனெனில் இது பிரச்சனை எங்களை தாக்குவதற்கு வந்தது அமெரிக்கா, தாக்குதலுக்கு எதிராக பதிலடி கொடுக்க போவது ஈரான். நடுவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை, கத்தாரை, எகிப்தை, துருக்கி, பாகிஸ்தானை இங்கு சேர்க்க வேண்டியதன் அவசியம் கிடையாது. அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் பேசுவோம், வேணுமென்றால் ஓமானினுடைய பிரதிநிதிகள் அங்கு இருக்கலாம், இதில் ஓமான் நாட்டில் தான் இருக்க போகின்றது என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இது ஈரானினுடைய பிராந்திய செல்வாக்கை பறைசாற்றுவதாக இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் மோதவும் தயாராக இருக்கின்றார்கள். எனவே நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைக்கும் சென்றிருக்கின்றார்கள். இது ஈரானின் இராயதந்திர ரீதியிலான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்று சர்வதேச வல்லுநர்கள் கணித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்கா தான் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். அடுத்து இந்த பேச்சுவார்த்தை நாளைய தினம் ஓமானில் நடைபெறும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஈரான் இராணுவம் மிகப்பெரிய தயார் நிலையில் இருப்பதாக ஏர்ஜிசியினுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் தரைப்படையாக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், விண்வெளிப்படையாக இருக்கலாம், ட்ரோன் ஏவுகணை படைகள் என அத்தனை படைப்பிரிவுகளும் மிக உச்ச தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தற்போது ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்காவினுடைய கபட திட்டத்தை ஈரானும் அறிந்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போல அழைத்து பேச்சுவார்த்தையில் நேரத்தை கடத்தி கொண்டு ஈரான் திசை திருப்பப்பட்ட பின்னர் ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தலாம் என்பது அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டமாக இருக்கின்றது. இதை ஈரானும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உச்சபட்ச அலர்ட் ஈரான் முழுவதும் செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இந்த இராணுவ நடைமுறைகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் அதே தயார் நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது.
இப்படியான ஒரு சூழலில் சவுதி அரேபியா கத்தார் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் எந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்றதோ அத்தனை நாடுகள் மீதும் நாங்கள் எங்கள் ஏவுகணைகள் மூலம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவோம் என்பது ஈரானினுடைய பகிரங்க அறிவிப்பாக இருக்கின்றது. அதிலும் முறை ஈரான் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த முறை தாக்கியதைப் போல ஒரு அடையாள தாக்குதலாக இது இருக்காது. இது முழுக்க முழுக்க அந்த படைத்தளங்களை தாக்கி அளிப்பதுடன் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கும் என்பதை அந்தந்த நாடுகளுக்கும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கும் மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியா நேற்றைய தினம் ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரான் தாக்கும்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கினால் நாங்கள் பதிலடி கொடுக்க போவதில்லை. ஏனெனில் இது அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலே தவிர சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது என்ற தெளிவின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் ஈரானை தாக்கப் போவதில்லை. ஈரானினுடைய ஏவுகணைகளுக்கு இவர்கள் அஞ்சி இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. எவ்வளவுதான் அமெரிக்கா வான் பாதுகாப்பு சாதனங்களையும் அமெரிக்க வான் பாதுகாப்பு தடுப்புகளையும் வழங்கினாலும் கூட அவற்றை தகர்த்தறிந்து கொண்டு ஈரானின் ஏவுகணைகள் தாக்கிவிடும் என்ற அச்சம் அத்தனை அரபிகள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கத்தார், குவைத், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த 5 நாடுகளும் குறிப்பிடுகின்றார்கள், எங்களுடைய தளங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கினால் நாங்கள் பதிலடி கொடுக்க போவதில்லை. ஏனெனில் இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை. எங்கள் நாட்டுக்குள் ஏதாவது தாக்குதல் நடத்தினால்தான் பதிலடி கொடுப்பது குறித்து சிந்திக்க முடியும் என்பதை திட்ட தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து கவுதி படையினுடைய ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினார். சிறிய தாக்குதலோ பெரிய தாக்குதலோ, டெஹ்ரானுக்குள் ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் அரபிக்கடலிலும் செங்கடலிலும் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களும் அமெரிக்காவினுடைய இராணுவ சொத்துக்களும் உடனடியாக தாக்குதல் நடைபெறும். அதற்கு தயார் நிலையில் எங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தாக்குதல் படகுகளும் செங்கடலில் முகாமிட்டிருக்கின்றது என்ற தகவலை பகிரங்க எச்சரிக்கையை கவுதிகள் விடுத்திருக்கின்றார்கள். இதுவரை தாக்குவோம் என்று கூறியவர்கள் இப்போது தாக்குதலுக்கு தயார் நிலையில் தான் நாங்களும் இருக்கின்றோம். ஈரானை தாக்கி அடுத்த செகண்ட் ஈரான் பதிலடி கொடுப்பது ஒருபுறம் இருக்கு, கவுதிகள் அமெரிக்க கடற் சொத்துக்கள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கிகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள். இதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டதான கவுதிகளின் அறிவிப்பும் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான அறிவிப்புகள் நிச்சயமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஒரு பிராந்திய மோதலாக உருவெடுக்கும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இஸ்ரேலினுடைய கிர்ஜாத் ஜாம் பகுதியில் ஒரு கார் குண்டு வெடிப்பு மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றது. திடீரென தெருவோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று வெடித்து சிதறி இருக்கின்றது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். படுகாயமடைந்த 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள், என்ன காரணம் என்ற விவரங்கள் தெரியவில்லை. இதன் பின்னர் வழக்கம் போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள், மேற்கு கரையில் இருக்கக்கூடியவர்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல்கள், கைது நடவடிக்கைகள், சுற்றி வளைப்பு தேடுதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சீன அரசாங்கத்தினுடைய ஒரு மிக அதிரடியான ஒரு அறிவிப்பு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இனிவரும் நாட்களில் இஸ்ரேலில் எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் சீனா செய்ய போவதில்லை. இஸ்ரேலுடன் இணைந்து ஏதாவது சீனாவோ சீனாவினுடைய நிறுவனங்களோ வர்த்தகம் செய்வதற்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தால் கூட அந்த ஒப்பந்தங்கள் உடனடியாக இடைநிறுத்தப்படுகின்றன. மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்குள் இனி எங்கள் நாட்டின் முதலீடுகள் இருக்காது. இஸ்ரேலுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. புதிய முதலீடுகளை சீன நாட்டை சேர்ந்தவர்கள், சீனாவினுடைய வணிக நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் இஸ்ரேலுக்குள் செய்வது தடை செய்யப்பட்டிருப்பதுடன் அது அதிக ஆபத்துள்ள பகுதியாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதான ஒரு அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் சீனா மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக
இவ்வளவு ஒரு காத்திரமான நடவடிக்கை அறிவிப்பை சீனா முதல் தடவையாக எடுத்திருப்பது நிச்சயமாக பாராட்டுக்குரியது. ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுடைய அரபுலக நாடுகள் கூட இவ்வாறான ஒரு பகிரங்க அறிவிப்பை விடுக்காத சூழ்நிலையில் சீனாவினுடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் இரண்டாவதாக ஒரு முஸ்லிம் மேயர் அப்துல்லா ஹம்தூத் அவர்கள் மெக்சிகனில் பொறுப்பேற்றிருக்கின்றார். டியர்போர்ட் மேயராக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் மெக்சிகன் மக்களினுடைய அமோக ஆதரவின் காரணமாக இவர் இரண்டாவது முஸ்லிம் மேயராக மெக்சிகன் மாநகரத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக சத்ரான் மம்தானி பொறுப்பேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் இரண்டாவதாக ஒரு முஸ்லிம் மேயர் தேர்வு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இறுதியாக ரஷ்யா உக்ரைனிடையே போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் இந்த அறிவிப்பை ரஷ்யா கடுகளவு கூட மதிக்கவில்லை. ட்ரம்பினுடைய அறிவிப்பு குறித்து ரஷ்யா செவிமடுக்கவில்லை. மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். இன்றைய தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான 148 ட்ரோன்கள் 25 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிக மோசமான தாக்குதலை உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் மீது ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள். டினிப்ரோ, கார்கிவ், சுமி, சபோரிஷியா, உடேஷா போன்ற பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் உக்ரைனுடைய உட்கட்டுமானங்கள் மிக பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. எரிசக்தி நிலையங்கள், எரிவாயு நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் மிக மிக மோசமான நிலையில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் உக்ரைனுடைய சார்பில் வெளியாக இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது. போர் முடிவுக்கு வரப்போகின்றது. நாளை முடிந்துவிடும், நாளை மறுதினம் முடிந்துவிடும், அடுத்த மாதம் முடிந்துவிடும் என ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் குறிப்பிட்டு வந்தாலும் கூட போர் இன்னமும் வீரியமடைந்து கொண்டு செல்கின்றதே தவிர போர் முடிவுக்கு வரக்கூடிய சாத்திய கூறுகளை பார்க்க முடியவில்லை என்பதுதான் அங்கே உள்ள யதார்த்தம். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.